வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் தேங்காய் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம 2 கப் மாவு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுங்கள். 1/4 கப் அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பான தண்ணியை அதோட ஆட் பண்ணுங்கள். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஒரு முட்டையை அடிச்சிடலாம். ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இது ரெடி. அடுத்ததான் நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ்க்கு வரலாம். 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் பவுடர் இங்கே ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அடுத்தது நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு போவோம். 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. 50 கிராம்ங்கிறது 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இதோட நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் முட்டையை எடுத்து வச்சுக்கோங்க, அது லாஸ்ட்டாக எக் வாஷ்க்கு யூஸ் ஆகும். இதோ முட்டையும் பட்டரும் நல்லா கலந்துருச்சு. இந்த டைம்குள்ளே கண்டிப்பாக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கும். இதோ நம்மளோட ஈஸ்ட் சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஈஸ்டையும் அந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட சேர்த்துடலாம். இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. ஸோ வெட் இன்க்ரீடியன்ஸ் முடிஞ்சது, அவ்வளோதான். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இதுக்கு மேலே பீட்ரு யூஸ் பண்ணுறதெல்லாம் போதும். கையை விட்டு நல்லா பிசைய ஆரம்பிங்க. நீங்கள் பிசைஞ்சிட்டு இருக்கிற மாவு உங்களுக்கு பிசுன்னு இருக்குன்னு தோணுச்சுன்னா கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டே வாங்க, சாஃப்டாக வரணும். நீங்கள் ஈஸ்ட் யூஸ் பண்ணி பிசைகிற எந்த மாவாக இருந்தாலும் இனிஷியலாகவே, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பிசையும் போதே நல்லா அடித்து பிசைஞ்சிருங்க. ஒரு 10 நிமிஷமாவது நல்லா அடித்து பிசைஞ்சிருங்க. அப்போ தான் நல்லா க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். க்ளூட்டன் ஃபார்ம் ஆனதான் ப்ரெட்டோ பன்னோ நல்லா உப்பி வரும். இதெல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா அடித்து பிசைய ஆரம்பிக்கலாம். மாவு ரெடி. இப்போ இதை ஒரு பிளாஸ்டிக் கிளிங் வச்சோ இல்லை ஒரு துணி வச்சோ கவர் பண்ணுங்க. இதை ஒரு வார்மான பிளேஸில் ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே விடுங்க. அப்போ தான் இது சூப்பராக டபுள் ஆகும். அடுத்ததான் நம்ம ஃபில்லிங் பார்க்கலாம். ஃபில்லிங்க்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இதோட 1/2 கப் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர். இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதான் நம்மளோட ஃபில்லிங். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம மாவு என்னாச்சுன்னு பார்க்கலாம். இதோ பாருங்க, சூப்பராக டபுள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். மாவு நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஜாஸ்தி பிசையக்கூடாது. ஜஸ்ட் பஞ்ச் பண்ணி விடுங்க. பஞ்ச் பண்ணால் அந்த லைட்டான ஏர் பபிள்ஸ் வெளியேறணும். அவ்வளோதான். இதோ மாவு ரெடி.
ரெண்டையும் ஈக்குவல் சைஸாக பிரிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றை உருட்ட ஆரம்பிக்கலாம். நல்லா திக்காக உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும். அண்ட் இதை பேக்கிங் பேனுக்கு மாற்றிடலாம். ஆல்ரெடி நான் பேக்கிங் பேனில் பட்டர் தடவிட்டேன் அண்ட் பட்டர் பேப்பர் கூட வச்சுட்டேன். இப்போ இதில் வச்சு இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா கார்னர் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோகனட் ஃபில்லிங் இதில் வைக்கலாம். தேங்காய் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதை க்ளோஸ் பண்ணும். ஸோ மீதி இருக்கிற மாவையும் நல்லா திக்காக உருட்டிக்கோங்க. இதை இப்போ தேங்காய் ஃபில்லிங்க்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ கீழே இருக்கிற மாவோட எட்ஜையும் மேலே இருக்கிற மாவோட எட்ஜையும் நல்லா சேர்த்து விடுங்க. ஓரளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து விடுங்க. நான் இன்னைக்கு இந்த பன்னை ஓவனில் பேக் பண்ண போகிறேன். அண்ட் குக்கரில் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆல்ரெடி நம்ம கேக் குக்கரில் செஞ்சுருக்கோம். அதே மெத்தடில் தாராளமாக செய்யலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு 30 நிமிஷம் டைம் கொடுங்க. 30 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா உப்பி வரும். இதோ சூப்பராக நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம எக் வாஷ் பண்ண போகிறோம். நீங்கள் மீதம் வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த எக்கை இதில் நல்லா தடவி விடுங்க. இந்த மாதிரி எக் வாஷ் பண்ணிங்கன்னா மேலே நல்லா சூப்பராக ஷைனியாக வரும். இப்போ நம்ம ஓவனுக்கு கொண்டு போகலாம். இது ப்ரீ ஹீட்டட் ஓவன். 10 நிமிஷம் 180 டிகிரிஸில் ப்ரீ ஹீட் பண்ண ஓவன். நீங்கள் பேக் பண்ண போகிறது 25லேருந்து 30 நிமிஷம் அதே 180 டிகிரி செல்சியஸில். இதோ நம்மளோட பன் ரெடி. இதை வெளியெடுத்தலாம். அண்ட் ஆறுனதுக்கப்புறம் டின்லேருந்து வெளியெடுங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த பன் செம்ம சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.